ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் விளாக் போட்டிருக்கேன் நண்பர்களே. சரி, போகும்போதே மார்னிங் சாப்பாடை சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலாம் சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் நான் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அப்பா பூரியெல்லாம் சாப்பிட்டாங்க. ஏன்னா இனி 1 வீக் கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் நண்பர்களே. இந்த பில்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுற்றி சரௌண்டிங் சுற்றி ஆம்புலன்ஸாக தான் நிற்கும். இது என்னென்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃபேமஸான ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கும் நண்பர்களே. எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அப்பாவுக்கு ஒரு கண் ஃபுல்லாகவே பார்வை இழந்துட்டாங்க நண்பர்களே. அப்பாவுக்கு 54 ஏஜ் தான் ஆகுது. அங்கே இருந்ததுலேயே அப்பாவை தான் கொஞ்சம் கம்மியான ஏஜ், மீதி எல்லாமே 72 அபோவ் 70 அபோவ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் சரி, ஓபியில் சீட்டெல்லாம் எடுத்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எக்கோ டெஸ்ட் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஃபைனலாக டாக்டர் பார்த்து அப்பாவுக்கு அட்மிஷனே போட்டாங்க. ஏன்னா அவருக்கு கண் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அடுத்த கண் பாதிப்படையக்கூடாது, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு. அப்போ நான் வந்து அப்பாவை அன்றைக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நண்பர்களே, போயிட்டு டிஃபன்லாம் எடுத்து கொண்டு வந்தேன். 2-3 நாள் கழித்து அப்பாவோட கண்ணை பாருங்கள். அந்த அப்பாவுக்கு பிளாக்குள்ளே இருக்க பிளாக் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஆயிடுச்சு. ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க நண்பர்களே. இதுதான் ஆப்ரேஷன் கொடுத்துருக்க யூனிஃபார்ம். கேர்ள்ஸுக்கு ஒரு சாரீ, பாய்ஸுக்கு வேஷ்டி சட்டை கொடுத்தாங்க. ஃபைனலாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு நான் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டேன். ஆப்ரேஷன் முடிஞ்சு வார்டில் வந்து அட்மிட் பண்ணியாச்சு. அப்பா வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அப்பா கூட அன்றைக்கி இருந்தேன். ஈவினிங்கில் வந்து அன்னை வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்தா, பார்த்து பேசிகிட்டு இருந்தா. ரொம்ப பேசக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் போகும்போது அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனான். அப்புறம் நானும் அப்பாவும் சரி ஓகே சாப்பிடுவோன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டோம். ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரி செம்ம நீட்டாக இருக்குங்க. இந்த ஐ டிபார்ட்மெண்ட், ஐ பிளாக் வந்து செம்ம நீட்டாக இருக்குங்க. எல்லாம் பாத்ரூம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். அப்புறம் எல்லாம் கண் கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு நர்ஸு வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க. 21 நாள் குளிக்கக்கூடாது, மூஞ்சை தொடச்சி தான் எடுக்கணும் அப்படி இப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஃபைனலாக ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். புதுசாக ஒரு பில்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு, செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக ஆஃப்டர் சர்ஜரி அப்பாவோட கண்ணை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.